MIVI பிராண்ட்ல இருந்து DuoPods A350 அப்படிங்கிற இந்த TWS ரீசெண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு வீடியோக்குள்ள அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பார்ப்போம். அது போக நம்ம கிட்ட 2 TWS வந்து இருக்கு. இதுல ஒன்னு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கிவ் அவே பண்ண போறேன். கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசன்ட் டைமா எல்லா பிராண்டுமே அமேசானுக்கு ஒரு ப்ராடக்ட், ஃப்ளிப்கார்ட்க்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரே ப்ராடக்ட்டை 2 நேம்ல லான்ச் பண்றாங்க. அதே விஷயத்தை இப்போ மிவியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஏற்கனவே லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட்ல சின்ன சின்ன சேஞ்சஸோட இந்த MIVI DuoPods A350 அப்படிங்கறத லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த டிசைனை பார்த்தோன்னே அது என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் MIVI பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. முன்னாடி அந்த இயர்பட்ஸோட இமேஜ் மாடல், அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர்லயே அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ், அப்புறம் கேஸ், இந்த டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த வெல்கம் கார்டு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே TWS இருக்கு. கடைசியா டைப் சில ஒரு ஷார்ட்டான சார்ஜிங் கேபிள் இருக்குது. அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. கேஸை பார்த்தோன்னே கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா அந்த வித்து வந்து கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவு மனசை வந்து தேத்திக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா MIVI அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே 4 LED பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க முடியும். ஆனா பெரும்பாலும் கேஸ் ஓபன் பண்ணாலே எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்குற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுல அப்படி இல்ல. உள்ள இருக்கக்கூடிய அந்த பட்ஸை வெளியில எடுத்துட்டு திருப்பி உள்ள வைக்கும்போது மட்டும் தான் எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா ஒரு ஃபீல் ஆகுது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதனால பெருசா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்றது இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இதுல இல்ல. அடுத்து இங்க பட்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவுமே ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. நிறைய மாடல்ஸ்ல நம்ம பார்த்த அதே டிசைன் தான். எந்த டிசைனை காப்பி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பல்ல மாதிரி கொடுத்து இந்த இடத்துல டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டச் பண்ணோம் அப்படின்னா ப்ளே பாஸ் பண்ண முடியுது. டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் பண்ண முடியுது. ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுலயுமே கூகுள் அசிஸ்டன்ட் ஸ்ரீ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லாங் டச் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இருந்தாலுமே இந்த பட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எதுலயுமே அந்த லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மார்க் வந்து கொடுக்கல. சரி கேஸ்லயாவது கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் கொடுக்கல. நம்ம ஃபிட் பண்ணும்போது அது கரெக்டா நமக்கு தெரிஞ்சது. இருந்தாலுமே அந்த மார்க் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும்போது டக்குன்னு நம்ம பார்த்து எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதுல மியூசிக்காக 13mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒன்ஸ் நம்ம காதுல வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் கீழே விழவே விழாது. விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. நல்ல லவுடாவும் நம்மளால சாங் கேட்டுக்க முடியுது. நல்ல கிளியராகவும் சாங் கேட்டுக்க முடியுது. பேஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ட்ரிபிள்மே ஓரளவு டீசெண்டா இருக்குது. ஸோ ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பட்ஸ்லுமே 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க MEMS மைக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதனால பெருசா இங்க வந்து நாய்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லி பிராண்ட் சொல்றாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவு நாய்ஸ் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம கிளியரா கால் பேசுறத வந்து கேட்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கேக்குது. ஆனா கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. கால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டா இருக்குது. அடுத்து இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது கூட அந்த 10 மீட்டர் வரைக்கும் பெருசா கனெக்டிவிட்டில இஷ்யூ இல்ல. இது போக இதுக்கு IP-Export ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அதனால வேர்வை பட்டாலோ, தண்ணி பட்டாலோ, இல்ல மழையில் நனைஞ்சாலோ பெருசா ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபிட்டிங்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது போக IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பட்ஸ்லமே 40 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. கேஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தா நீங்க 70% வால்யூம்ல கேட்டீங்க அப்படின்னா பட்ஸ்ல மட்டும் 8.5 மணி நேரம் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கேஸோட சேர்த்து 50 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலுமே 50% வால்யூம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா அந்த 50 hours ப்ளேபேக் டைம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ஷார்ட்டா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா தான் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா அவங்க சொன்ன டைம் கிடைக்குதா அப்படிங்கறத நான் செக் பண்ணி பார்க்கல. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதுல நல்லா இருக்குது. இது போக இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, 10 நிமிஷம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் இதுல இருக்குது. சோ நீங்க எங்கயாவது அர்ஜென்ட்டா டிராவல் பண்றீங்க அப்படின்னா 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு கூட இந்த பட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு வசதிகள் கொடுத்துக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அமேசான்ல 1300 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சேல்ல வந்து 999 ரூபாய் 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அதே பிரைஸ் செக்மெண்ட்க்கு
ஆஃபர் போடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அந்த பிரைஸ்க்கு கிடைச்சது அப்படின்னா இதை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 1300 ரூபாய்க்கே நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே நல்ல பில் குவாலிட்டி இருக்கு, நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீசென்ட்டான கால் குவாலிட்டி இருக்கு, கனெக்டிவிட்டியும் நல்லா இருக்குது, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்ட்டான TWS அப்படின்னே சொல்லலாம். கடைசி அதோட கிவ் அவே, இந்த 2 பட்ஸ்ல ஒரு பட்ஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த TWSல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி யார் வின்னர் அப்படிங்கறத நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம்.